ஹை கைஸ், உங்கள் ஜிஎம்எஸ் தமிழா இன்றைக்கி வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைரனோட திரைப்படத்தோட விமர்சனம் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ஜெயம் ரவி நடிச்சிருக்காரு. திரைப்படம் வந்து பிப்ரவரி 16 வந்து மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஜிஎம்எஸ் தமிழ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்போ சொல்லக்கூடிய தகவல் மூலியமாக வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சைரன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா இயக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்தோனி பாக்கியராஜ் இயக்கியிருக்காரு. இதில் கதாபாத்திர ஹீரோவாக வந்து ஜெயம் ரவி நடிச்சு கொடுத்துருக்காங்க, கீர்த்தி சுரேஷ் நடிச்சு கொடுத்துருக்காங்க, இன்னொரு நடிகர்லாம் நடிச்சு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி யோகி பவல் வந்து காமெடிக்கு வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. வில்லனாக வந்து சமுத்திரக்கனி எடுத்துக்கிறாங்க. உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் சமுத்திரக்கனியில் வில்லன் கேரக்டர்லாம் எப்படி பண்ணுவார். ஒரு கேரக்டராகவே அவர் நல்லா வந்து சிறப்பாக பண்ணுவார். அதை பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட கதை வந்து சுருக்கமாக சொல்லிடலாம். என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கில் வந்து ஜெயிலில் போகிறாரு. ஜெயிலில் போயிட்டு வந்து பரோலில் வந்து வெளியே வர்றாரு. பரோலில் வந்து வெளியே வரும்போது சில கொலைகள்லாம் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு எதிராக சொன்ன சாட்சிகள் நடந்திருக்கு. இது வந்து தடையில்லாமல் கொலை செய்கிற மாதிரி தான் விஷயம் வந்து காட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இப்போ கீர்த்தி சுரேஷ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக வில்லனாக இருக்கிற சமுத்திரக்கனியை வந்து கொல்றதுக்கு வருவார். அதை வந்து தடுப்பாங்க. இது வந்து தடுத்தாங்களா இல்லையா, அதுக்கு வந்து படத்தோட கதையை இது வந்து ஷார்ட்டாக சொல்லிடலாம். இப்போ வந்து அதில் அதுக்குள்ளே வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட் உள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா சென்டிமெண்ட் உள்ளே வந்துடும், மக சென்டிமெண்ட் உள்ளே வந்துடும். அதெல்லாம் நிறைய இருக்கும். மக சென்டிமெண்ட்ன்றது வந்து அப்பா ஒரு கொலைகாரன், அதனால் வந்து அப்பா வந்து கிடையாது, ஃபாரில் இருக்குவாங்க, அப்பா ஃபாரில் இருக்குன்னு வந்து விளையாட்டுலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பா வந்து வெறுக்கிற ஒரு பெண்மணி, அந்த ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி கதாபாத்திரம்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை. அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தாக ஒரு வேல்யூபிளாக ஒரு படம் இருக்குது. அதேமாதிரி கூட இருக்கிற அண்ணன் தம்பி பொண்டாட்டி அவங்க உறவினர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஜெயிலர் போனது விஷயத்து வந்து நெகட்டிவாக பேசுவாங்க. அந்த இடத்துல குடும்ப ஸ்டோரிலாம் நடக்கும். அந்த மாதிரி கதாபாத்திரத்தில் வந்து இந்த படம் வந்து பார்க்கறதுக்கு ஒரு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருக்கும். அதேமாரி பேக்ரவுண்ட் மியூசிக்கில் வந்து சுமன் வந்து பயங்கரமாக போட்டிருக்காருப்பா. இந்த படத்தில் வந்து அந்த காது கச்சி அந்த மாதிரிலாம் பண்ணுறதுல எதுவுமே இல்லாமல் ஒரு நீட்டாக சூப்பராக ஒரு படம் போட்டிருக்காரு. அதேமாரி ஜிவியோட மியூசிக் வந்து அல்டிமேட்டாக இருக்குது பேக்ரவுண்டுக்கு. இதில் வந்து ஜெயம் ரவி சார் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் நடிச்சிருக்க வயசான கேரக்டர் மாதிரி. அந்த கேரக்டரில் வந்து ஒரு சூப்பராக எப்படி வந்து கதையை வந்து வெளிப்படுத்தணுமோ அந்தளவுக்கு ஒரு நல்ல போஸ்ட்டை வந்து பண்ணியிருக்காரு. நல்ல கேரக்டர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி கீர்த்தி சுரேஷுக்கு பொறுத்த வரைக்கும் போலீஸ் இடத்துலேருந்து நடித்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து இன்ஸ்பெக்டர் நடித்து கொடுத்துருக்குறாங்க. அந்த கதாபாத்திரத்தில் நல்ல ஒரு போர்ஷனு, அந்த ஸ்டைலு, அந்த கம்பீரம், போலீஸ்னு இப்படி தான் நாடகம் இருக்கும், அப்படி தான் ஓடு அப்படின்றது விஷயம் வந்து நல்லா கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி படத்தில் வந்து விஷுவல் வந்து நல்லா சூப்பராக காட்டியிருக்காங்க. அதேமாதிரி மேக்கப் மென்னு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. யோகி பாபோட சொல்லணுன்னா உங்களுக்குலாம் சொல்லவே வேண்டியதில்லை. யோகி பாபு வந்தாலே மிகப்பெரிய ஒரு காமெடி ட்ரெண்டாக போயிட்டுருக்கும். நல்ல வரவேற்பு, நல்ல காமெடி. ஏன்னா அது வந்து ஒரு த்ரில்லர் படம், காமெடி படம் கிடையாது. ஆனால் யோகி பாபு ஒரு அங்கே கொடுக்குற கவுண்டர் காமெடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலுக்கு வந்து படத்தை வந்து கொண்டு போகிற அளவுக்கு பார்க்குற ஆடியன்ஸ் வந்து சூப்பராக படத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதேமாரி சமுத்திரக்கனிக்கு கொடுத்த கேரக்டரில் வந்து பயங்கரமாக பண்ணிக்கிறாங்க. கதாபாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வந்து முடிஞ்சு. அதுக்கப்புறம் நெகட்டிவ் வந்து என்னென்னு பார்த்தாலும் அந்த நெகட்டிவ் என்னென்னா இந்த பாசிட்டிவ் முடிச்சு போயிடலாம் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பராக படம் போகுது, செகண்ட் ஹாஃப்லேயும் நல்லா போகுது. ஆனால் படம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் வந்து என்ன வருதுன்னா, படத்தில் வந்து சொல்ல வேண்டிய கருத்துக்கள் கதை வந்து பார்த்திங்கன்னா பழைய கதை. அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து மக்கள் வந்து ஒரு ஹீரோ போகிறாருன்னா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் மீண்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை வந்து கொண்டு வரணும். ஆனால் பட் வந்து அதுபடி தெரியுதில்லை. அவன் கொலைத்தனம் பண்ண போகிறான், பண்ணிக்கிட்டு விட்றப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கதை அந்தளவுக்கு இப்படி போகுது. அதேமாதிரி பழைய கதையை வந்து சொன்னாலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும், வேறு ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து கவர் பண்ணணும். அதேமாதிரி கீர்த்தி சுரேஷை வந்து படத்தில் வந்து இன்ஸ்பெக்டர் நடித்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்ஸ்பெக்டரில் வந்து அந்த வேகம், அந்த கம்பீரம் வந்து அந்த டெக்னிக்கலாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது, ஒரு போர்ஸு அதெல்லாம் வந்து இன்னும் இது பயங்கரமாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அந்த மாதிரி ஒரு பில்டப், ஒரு சீனு, ஒரு ஸ்பீடு அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா படம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்திருக்கு படம். ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சொதப்புன மாதிரி ஒரு பிரச்சனையாகுது. அதேமாதிரி ஜெயம் ரவி அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து அந்த கொலை பண்ணுவாங்க இந்த வில்லனுக்குலாம். அந்த வில்லன் காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கொலை பண்ணுவாங்க. இது வந்து சவுண்டு வந்து அதிகமாக தேய்ச்சா வந்து சவுண்டு வந்து இறக்குற மாதிரி காட்சி காட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த மாதிரி சீன் வைக்கிறது எனக்கு வந்து கரெக்டாக சரியாக படல. ஏன்னா வந்து அந்த சவுண்டு அதிகமாக போட்டால் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் தெரிஞ்சிருக்கும், ஒரு ஏரியா இருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். ஒன்றும் இல்லைனா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸு வெளியே இடத்துல அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு பார் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அந்த பாருக்குள்ளே அந்த மாதிரி சவுண்டு போட்டு எடுக்கிட்டு கொலை பண்ணுறாங்க. அதனால் அந்த விஷயம்லாம் கண்டுபிடிச்சிருக்கலாம். அதேமாதிரி செகண்ட் வில்லனை கொல்லும் போது பார்த்தீங்கன்னா கவரை போட்டு இது பண்ணி பாலித்தீன் கவரில் போட்டு வந்து மூச்சு திணறல் பட்டு இதை வந்து சுவாசத்தில் வந்து கொலை பண்ணுறாங்க. அதிலே வந்து அந்த இடத்துல அந்த கேஸ் விட்டுட்டு போகிறாங்க. அந்த கேஸும் எவிடன்ஸ் வந்து நல்லா கவர் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி அந்த இது வந்து அந்த கொலை நடக்காத விஷயம்
ஒன்றும் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து கதையில் வந்து மறைமுகமாக யார் கொலை பண்ணாங்கன்னு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு வந்தது அந்த படத்தில் ஒரு கதை கான்செப்ட். ஆனால் வந்து இந்த இடத்துல நிறைய லேக்லாம் வந்து அங்கங்கே வந்து மிஸ்டேக்லாம் நிறைய நடந்திருக்கு. அந்த மிஸ்டேக்லாம் இது பண்ணியிருந்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு படமாக வந்திருக்கும். ஏன்னா வந்து ஜெயம் ரவி ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்த்து இந்த படம், ஏன்னா வந்து அவர் வந்து ரெகுலராக வந்து படம் வந்து ரொம்ப வருதில்ல, வருஷத்துக்கு ஒரு படம் 2 படம் தான் வருது. அந்த படத்துக்காக மிகப்பெரிய எதிர்பார்த்துருந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் வந்தனால படம் வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது, மிகப்பெரிய தோல்வி படமானு சொல்ல முடியாது. மிகப்பெரிய ஒரு நார்மலான படம், ஒரு டைம் ஆடியன்ஸ் பார்க்கலாம், நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. இந்த வீக்கில் வந்து சிறப்பாக வந்து படத்தை பாருங்கன்னு சொல்லிக்கலாம். நீங்கள் இந்த படம் பார்த்து தாங்க மேலான கருத்தில் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஜிஎம்எஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை.